Hi students, இன்னைக்கு நம்ம ரியல் நம்பர்ஸ் பத்தி டீடைல்டா பார்க்க போறோம். ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு கீழே ரெண்டு டைப்ஸ் வருது. என்ன அதெல்லாம்? ரேஷனல் நம்பர்ஸ், இர்ரேஷனல் நம்பர்ஸ். இந்த ரேஷனல் நம்பர்ஸ்க்கு கீழே தான் இன்டீஜர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ் இதெல்லாம் வரும். நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன? நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். 1, 2, 3, 4, 5 எக்ஸெட்ரா. இதுதான் நேச்சுரல் நம்பர்ஸ். கரெக்டா? நேச்சுரலா எந்த ஒரு திங்ஸையுமே நம்ம கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது 1ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் நேச்சுரல் நம்பர். ஹோல் நம்பர்ஸ்னா என்ன? இந்த நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு முன்னாடி ஒரு 0 ஆட் பண்ணிட்டோம்னா அதுதான் ஹோல் நம்பர். 0, 1, 2, 3 எக்ஸெட்ரா. ஓகேயா? இன்டீஜர்ஸ் அப்படின்னா என்ன? இந்த ஹோல் நம்பர்ஸ்க்கு முன்னாடி நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் ஆட் ஆச்சுன்னா அதுதான் இன்டீஜர்ஸ். ஸோ இங்க 0, 1, 2, 3 எக்ஸெட்ரா. இது ரைட் சைட்ல எண்ட் இல்லாம போயிட்டே இருக்கும். அதே போல லெஃப்ட் சைட்லயும் -1, -2, -3 எக்ஸெட்ரா. இதுதான் இன்டீஜர்ஸ். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ் இந்த மூணு டைப்லயுமே மேக்ஸிமம் யாருக்கும் எந்த கன்ஃபியூஷன்ஸும் பெருசா இருக்காது. ரொம்பவே சிம்பிள். பட் ரேஷனல் நம்பர்ஸ், இர்ரேஷனல் நம்பர்ஸ்ன்னு வரும்போது நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இந்த ரெண்டு டைப்பையும் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இன்னும் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ ரேஷனல் நம்பர்ஸ்னா என்ன, இர்ரேஷனல் நம்பர்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். ஆக்சுவலா இதை ஞாபகம் வைக்கிறது ரொம்பவே சிம்பிள். இப்போ இந்த நேமை பார்த்தீங்க அப்படின்னா ரேஷனல், இதுல என்ன வேர்டு இருக்கு? ரேஷியோ அப்படின்ற வேர்டு தெரியுதா உங்களுக்கு? ஸோ எந்த ஒரு நம்பரை நம்மளால ரேஷியோல எழுத முடியுதோ அதுதான் ரேஷனல் நம்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 5/2, 7/3 இந்த மாதிரியான நம்பர்ஸ் தான் என்னது? ரேஷனல் நம்பர்ஸ். ஃபிராக்ஷனல் ஃபார்ம்ல இருக்கு. ஓகேயா? இர்ரேஷனல் நம்பர்ஸ்னா என்ன? இர்ரேஷியோ. ஸோ எந்த நம்பர் நம்மளால ரேஷியோல மென்ஷன் பண்ண முடியாதோ, அதாவது ஃபிராக்ஷனல் ஃபார்ம்ல எழுத முடியாதோ அதெல்லாம் தான் இர்ரேஷனல் நம்பர்ஸ். ரேஷியோல எழுத முடியாது அப்படின்னா இந்த நம்பர்ஸ் எப்படி இருக்கும்? டெசிமல் நம்பரா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 7.32560221 இப்படி போயிட்டே இருக்கும். ஒரு எண்டே இருக்காது. ஓகேயா? இப்போ நீங்க நினைக்கலாம் ஃபிராக்ஷனல் ஃபார்ம்ல இருக்கிற நம்பர்ஸ் தான் ரேஷனல் நம்பர்ஸ், டெசிமல் நம்பர்ஸ் எல்லாமே இர்ரேஷனல் நம்பர்ஸா அப்படின்னு திங்க் பண்ணீங்கன்னா அதுவுமே தப்பு. இப்போ இங்க என்ன நம்பர் இருக்கு? 5/2. இந்த 5/2 நம்ம சிம்பிளிஃபை பண்ணி பார்ப்போம். என்ன வரும்? 1 2 is 2, 2 2s are 4, 1 ரிமைண்டர், 5 2s are 10. ஸோ உங்களுக்கு கிடைக்கிற நம்பர் என்ன? 2.5. கரெக்டா? இது என்ன நம்பர்? டெசிமல் தான் இல்லையா? இப்போ 7/3 நம்ம சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கலாம். 1 3 is 3, 2 3s are 6, ரிமைண்டர் 1, 0. Next 3 3s are 9, again remainder 1, 3 3s are 9, again remainder 1, 3 3s are 9. இப்படி இது போயிட்டே இருக்கும். கரெக்டா? ஸோ இதோட ஆன்சர் 2.333 எக்ஸெட்ரா. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 2.3 மேல ஒரு பார் போட்டு எழுதிக்கலாம். இப்படி இருக்கும்போது இங்கே நமக்கு டெசிமல் நம்பர்ஸ் இருக்கு, இதுவும் ஒரு டெசிமல் நம்பரா தான் இருக்கு. எப்படி ரேஷனல் இது இர்ரேஷனல் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றதுன்னு சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த நம்பரை பார்த்தீங்கன்னா 2.5 அப்படின்னு எண்ட் ஆயிடுச்சு. கரெக்டா? இந்த மாதிரி ஒரு டெசிமல் நம்பர் எண்ட் ஆயிடுச்சு, டெர்மினேட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுதான் ரேஷனல் நம்பர். ஒருவேளை எண்ட் ஆகல, டெர்மினேட் ஆகல, கண்டினியூவா ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா அதுவுமே ரேஷனல் நம்பர் தான். இர்ரேஷனல் நம்பருக்கும் ரேஷனல் நம்பருக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இங்க டெசிமல் நம்பர் டெர்மினேட்டும் ஆகாது, இந்த மாதிரி ஒரு நம்பர் ரிப்பீட்டும் ஆகாது. இர்ரேஷனல் நம்பர்ஸ்க்கு இன்னும் சில எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா பை சொல்லலாம், √2, √3. இதோட வேல்யூஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எண்ட் இல்லாம போயிட்டே இருக்கும். பையோட வேல்யூ என்ன? 3.1415926 இப்படி போயிட்டே இருக்கும். ஓகேயா? √2ஓட வேல்யூ என்ன? 1.4142 எக்ஸெட்ரா இப்படி போயிட்டே இருக்கும். √3ஓட வேல்யூ 1.7320 இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாமே இர்ரேஷனல் நம்பர்ஸ்.
இதுல ரூட் நம்பர்ஸா வரனால ரூட்டுக்குள்ள நம்பர் எழுதிட்டாலே அதுவும் இர்ரேஷனலா அப்படின்னு ஒரு சில பேர் வந்து திங்க் பண்ணுவீங்க. சப்போஸ் இப்போ ரூட் 4 அதை நான் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். ரூட் 4ஓட வேல்யூ என்ன? 2. இது வந்து ஒரு டெசிமல் நம்பரே கிடையாது அண்ட் இது எந்த இல்லாம போயிட்டும் இல்லை, கரெக்டா? ஸோ ரூட் 4 அப்படிங்கிறது வந்து இர்ரேஷனல் கிடையாது, அது வந்து ரேஷனல் நம்பர். ஸோ இதுல எந்த கன்ஃபியூஷன்ஸுமே வேண்டாம். ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னா ரேஷியோல எழுத முடியும், இர்ரேஷனல் அப்படின்னா ரேஷியோல எழுத முடியாது. ஸோ டெசிமல் நம்பர்ஸா வரும்போது நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? அந்த நம்பர் டெர்மினேட் ஆகுது, இல்ல டெர்மினேட் ஆகலைனாலும் ஒரே நம்பர் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா அது ரேஷனல் நம்பர். இந்த ரெண்டு கண்டிஷன்ஸுமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா அது இர்ரேஷனல் நம்பர். ஓகே, இது ரொம்பவே சிம்பிள். ஸோ இப்போ ரேஷனல் நம்பர்ஸ் அண்ட் இர்ரேஷனல் நம்பர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் எழுதிக்கலாம். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் எழுதிக்கலாம்? 5/2, 7/3 எக்ஸெட்ரா. இர்ரேஷனல் நம்பருக்கு எக்ஸாம்பிளாக என்ன எழுதிக்கலாம்? 5, √2, √3 ஆர் a decimal number 4.625 எக்ஸெட்ரா அப்படி போயிட்டே இருக்கும். ஓகேயா? ஸோ இப்போ உங்களுக்கு இந்த எல்லா டைப்ஸுமே வந்து கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இப்போ ரியல் நம்பர்ஸ்னா எந்த நம்பரை நீங்க ரியல் நம்பர் அப்படின்னு சொல்லுவீங்க? இந்த டைப்ஸ்ல இருக்கிற எந்த நம்பரை எடுத்துக்கிட்டாலும் அது ரியல் நம்பர் தான். இந்த எல்லா நம்பர்ஸுக்கும் ஒரே பேர் என்ன? ரியல் நம்பர். எல்லாமே ரியல் நம்பர்ஸ்க்கு கீழே தான் வரும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். தேங்க்யூ ஆல்.